தந்திராசுரா, இப்பொழுது என்ன செய்வது? பயப்படாதீர்கள் மகாராஜா. இந்த விஷ்ணு மகா சக்திசாலி என்று எனக்கு முன்பே தெரியும். ஆனால் என்னுடைய சக்தி இவனுடைய சக்தியை விட பல மடங்கு பெரியது. அவனை அழிப்பதற்கு ஒரு நொடி போதும் எனக்கு. ஒரே ஒரு நொடி போதும் எனக்கு. ஆனால் அந்த ஒரு நொடி பொழுதில் அவன் நம்மையே அழித்து விடுவான். அது நடக்கவே நடக்காது. என்னுடைய மந்திர சக்தியால் உருவாகும் அரக்கர்கள் அவனை இங்கு வரவிட மாட்டார்கள். மகாராஜா, அதோ பாருங்கள், வந்துவிட்டால் நம் லக்ஷ்மி தேவி வந்துவிட்டால். இறுதியாக லக்ஷ்மி தேவி வந்துவிட்டார். இப்பொழுது இந்த ஓமகுண்டத்தின் மேல் அவளை நிற்க வைக்கப் போகிறேன். என்னுடைய மந்திர சக்தியால் இந்த ஓமகுண்ட தீ அவளை சுட்டெரிக்கும். லக்ஷ்மி தேவி நமது ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார். தந்திராசுரா, லட்சுமியை வரவழைத்து விடு. வரவழைத்து விடு. ஓ லட்சுமி, அவ்வளவுதான். இதோடு லட்சுமி நமக்கு அடிமையாகி விடுவார்.
செல்லுங்கள். தேவி, என்னுடைய அரண்மனையில் நடந்த நிகழ்வுகளுக்கு முதலில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். யாருடைய விருப்பத்திற்கு எதிராகவும் நடக்கக்கூடாது என்று புரிந்து கொண்டேன். தங்களை உங்கள் லோகத்தில் விட்டு செல்ல வருகிறேன். லக்ஷ்மி, நீங்கள் இப்பொழுது சுதந்திர பறவை. இனிமேல் என்னால் உங்களுக்கு தொல்லையே வராது. வாருங்கள், உங்கள் லோகத்திற்கு செல்லலாம். உங்கள் உத்தரவு கிடைத்தால் நான் புறப்படுவேன். லக்ஷ்மி, நீங்கள் இப்பொழுது சுதந்திர பறவை. இனிமேல் என்னால் உங்களுக்கு தொல்லையே வராது. எதனால் எனக்கு இந்த பிரச்சனை? எதற்கு இந்த மனக்குழப்பம்? நடந்ததை நினைக்கவும் முடியவில்லை, நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை. தாயே ஆதிசக்தி, எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா?
இந்த மாதிரி எண்ணங்களை நான் எப்படி சமாளிப்பது? அழைத்தாயா மகளே? தாயே, நீங்கள் என்னை அழைத்திருந்தால் நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே. நீதான் என்னை அழைத்தாய் லக்ஷ்மி. உதட்டால் அழைத்து நான் வரவில்லை, உன் உள்ளம் அழைத்துதான் வந்தேன். நான் வந்து நிற்பது கூட தெரியாமல் நீ பெரும் குழப்பத்தில் இருக்கிறாயே. உன் குழப்பம்தான் என்ன? நீ மகாவிஷ்ணுவுடன் சேர்ந்து வாழ்ந்தால் உன் வாழ்வு சிறக்கும். தேவலோகத்தில் உள்ள நாங்கள் அனைவரும் அதைத்தான் விரும்புகிறோம். அது நடக்கவே நடக்காது என்று முற்றுப்புள்ளி வைத்த சுதந்திர பறவைக்கு இப்போதென்ன புது குழப்பம்? இந்த வார்த்தைகள் உங்களிடம் இருந்து சுலபமாக வந்துவிட்டது. ஆனால் என்னால் சுலபமாக அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை தாயே. இது தேவையில்லாத குழப்பம் தேவி. பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் உடன் லக்ஷ்மி ஆகிய நீ, சரஸ்வதி, காளி என்று எல்லோரும் ஒரே இலக்கை பின்பற்றுபவர்கள். உங்கள் செயல்பாடு படைப்பின் நல்லதற்காகவே நடக்க வேண்டும். அதுவே படைப்பின் தத்துவம். அதை புரிந்து மனக்குழப்பத்தில் இருந்து விடுபடு. மகாவிஷ்ணு இந்த படைப்பை காப்பாற்றுபவர், வழி நடத்துபவர். நீயோ ஐஸ்வர்யத்தின் அரசி. செல்வம் இல்லாவிட்டால் எந்த செயல்பாடும் நடக்காது. அதேபோல் விஷ்ணு வழி நடத்தாவிட்டால் படைப்பு பாதுகாக்கப்படாது. எனவே நீங்கள் இருவரும் பொருத்தமானவர்கள். பொருத்தமான இருவரும் ஒன்றானால் தேவலோகமே மதிப்படையும். தேவி, லக்ஷ்மி தேவி மீண்டும் என் வைகுண்டத்திலா? நம்ப முடியவில்லையே. நம்புங்கள், தாங்கள் அழைத்த மரியாதைக்காகவே வந்திருக்கிறேன். அப்படியே என்ன தேவி? அன்பை சொன்ன விஷயத்தில் நீங்கள் விலகிவிட்டீர்கள். ஆனால் என்னால் நான் வைகுண்டத்திற்கு முதல் முறை வந்த பொழுது நீங்கள் சொன்ன எண்ணத்தை
இப்பொழுது பூர்த்தி செய்ய புரியவில்லை. உங்களுக்கு நன்றி தெரிவித்து தாங்கள் கேட்ட வரத்தை தரவே நான் வந்திருக்கிறேன். ஆனால் முன்பு நான் வரம் கேட்டதும் அது கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்ததையும் நான் இன்னும் மறக்கவில்லை. இனி உங்களுக்கு ஏமாற்றமே இல்லை. நீங்கள் கேட்ட வரத்தை தருவேன். அவசரப்படாதீர்கள் தேவி. நான் கேட்ட வரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா தேவி? நன்றாக நினைவிருக்கிறது. உங்கள் இதயத்தில் சதா சர்வ காலமும் இதய ராணியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள். நான் அதை மறக்கவில்லை. நான் ஐஸ்வர்யத்தின் அரசி. மொத்த ஐஸ்வர்யத்தையும் தாண்டி விலை மதிக்க முடியாதவர் நீங்கள். உங்கள் காதலை ஏற்பது என் பாக்கியம். உங்கள் இதய அரண்மனைக்கு என்னை அழைப்பீர்களா? தேவி, மகிழ்ச்சி தேவி, மகிழ்ச்சி. இப்பொழுது முதல் உங்கள் நன்மை தீமைக்கெல்லாம் நான் பொறுப்பு. இனி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உடனிருப்பேன். உங்கள் சிந்தனையாகவே நான் இருப்பேன். இனி நான் உங்களுடையவன். உங்களில் பாதியாக இருப்பேன். களங்கமற்ற என் காதலுக்கு நீங்களே சொந்தக்காரி. Parire gari sanisa, ni pani pani parire gari sanisa. Parire gari sanisa, ni pani pani parire gari sanisa. Sabam padama